அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தமிழ் லைஃப் இன் குவைத். இன்றைக்கான இஃப்தார் மெனு ஒரு கடல் பாசியை காய்ச்சி ஒரு பிளேட்டில் வடித்தட்டு வச்சு ஃபில்டர் பண்ணி இது அப்படியே செட் ஆகட்டும். சிக்கன் சம்சா செய்கிறதுக்கு ஒரு 300 கிராம் மைதா மாவு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இது கூட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 25 கிராம் குக்கிங் ஆயிலை ஹீட் பண்ணி மாவோட சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான தண்ணி சேர்த்து உள்ளங்காயை 4 பிசைஞ்சு இந்த மாவை அப்படியே மூடி வச்சுக்கிறேன். இப்போ 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். இப்போ அதை நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். மிக்சியில் போட்டோம்னா நல்லா அரைஞ்சிடும். இந்த கொத்துக்கறி மீன் நல்லா கையாலே பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர் ஒரு ஸ்பூன், ஆனியன் பவுடர் ஒரு ஸ்பூன், ஸ்வீக்காக உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கூடாது. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த எண்ணெயில் சேர்த்து ஒரு வதக்கிக்கிறேன். தோல் எடுத்த உருளைக்கிழங்க பில்லியை வச்சு இது துருவி வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு வதக்கிக்கிறேன். இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது கூட சிக்கனை சேர்த்து வதக்கிக்கிறேன். மேலே கொஞ்சமாக மல்லிகைப்பூ நான் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே 2 நிமிஷம் வதக்கி விட்டு ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாம் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. நம்ம சமோசாவில் வச்சு எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது கரெக்டாக ஆகிடும். இது மேலாப்பில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது அப்படியே ஆறட்டும். நல்ல வாசமாக இருக்குது. ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போ சமோசாவுக்கு வேண்டிய சீட்டை திரட்டி சமோசா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்சு மாவு நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இந்த மாவு ரொம்ப நம்ம பிசையலாம் தேவையில்லை. அரை மணி நேரம் பிசைஞ்சு வச்சா போதும். மாவு எப்படி சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டைகளாக போட்டுக்கிறேன். சப்பாத்தி தட்டுற பலகையில் சமோசாவுக்கு வேண்டிய சீட்டை திரட்டிக்கிறேன். திரட்டுறதுக்கு மாவு எதுவும் சேர்க்கல. எண்ணெய் சேர்த்து மாவு பிசைஞ்சாலும் மாவு ஒட்டாது. எந்த அளவுக்கு மாவு தின்னா தட்டிக்கிறேன். இப்போ சமோசா சீட் ரெடி. இப்போ இதில் 3 ஸ்பூன் சிக்கனை சேர்த்து சமோசாவை இந்த மாதிரி மடிச்சிக்கிறேன். சமோசா மடிக்கிறதுக்கும் இந்த மாவு நான் சேர்க்கல. சமோசா இப்போ நல்லா கவர் ஆகிடுச்சு. இப்போ செஞ்சு வச்சுக்கிற சமோசாவை எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா நம்ம சிக்கன் சமோசா ரெடி. சமோசா முறுமுறுண்டு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு 300 கிராம் மைதா, 300 கிராம் சிக்கன் இருந்தால் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுடலாம். சிம்பிளான ரெசிபி தான் இது. இப்போ ஊற்றி வச்ச எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குது. இப்போ மடித்த சம்சாவெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணெயில் போடவும் சம்சாலாம் எப்படி நல்லா பொரிஞ்சிக்கிட்டு நல்லா சூப்பராக வந்துக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் சம்சாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இஃப்தாருக்கான நேரம் ஆயிடுச்சு. பேரிச்சம்பழம், கஞ்சி, சிக்கன் சமோசா, நன்னாரி சர்பத், ரோஸ் மில்க், கடல் பாசி. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான இஃப்தார் மெனு இது தான். அஸ்ஸலாமு அலைக்கும்.